சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். போதகர் ஜெஃபர்சன் எட்ராவின் அவர்களின் ஆராதனையும் தேவ செய்தியையும் கேட்டு பயனடையுங்கள். சங்கீதம் 132 அதிகாரம் 18வது வசனம். சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த மாசம் மார்க் மை வேர்ட்ஸ், என் சத்தத்தையும் என் வார்த்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அநேக குடும்பங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள், உங்களுக்கு எதிராய் செயல்பட்ட பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த மாசம் வெட்கப்பட்டு போகும். கர்த்தர் உங்களுக்கு மேல தம்முடைய கிரீடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூக்க வைப்பார். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்ல சத்தமா தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களுக்கு மேல தம்முடைய கிரீடத்தை பூக்க வைப்பார். வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பூ பூக்கும், ரெண்டாவது என்ன பண்ணும்? காய்க்கும். அடுத்து என்னமா மாறும்? பழமா மாறும். அடுத்து என்னவா மாறும்? அது நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம்? புசிப்போம். இந்த மார்ச் மாசம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய அபிஷேகம் உங்க தலைகளுக்கு மேல இறங்கும். சங்கீதம் 23 அதிகாரம் 5வது வசனத்தை சத்தமா வாசிங்க. சங்கீதம் 23:5. கர்த்தர் எப்படி உங்கள் தலைகளை ஆசீர்வதிக்க போகிறார், எப்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாசிங்க. சங்கீதம் 23:5 சத்தமா வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் என்ன பண்ணுகிறீர்? இன்னைக்கு சொல்றேன், இந்த வாக்கு தத்துவம் நடக்கணும்னா அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல இறங்கணும். சில விஷயம் நடக்கணும்னா the anointing of the God இறங்கணும். anointing is very simple. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க சோலுக்குள்ள இறங்கணும். உங்க ஆத்துமாக்குள்ள கடவுளின் பிரசன்னம் இறங்கி அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு உங்களை ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்தி நிற்க வைக்கும். இதுதான் அனாயிட்டிங். கர்த்தர் நம்மளை என்னவா மாற்ற விரும்புகிறாரோ. God wants to make David as a king. ஆண்டவர் தாவீதை ராஜாவாக மாற்ற விரும்பினார். அதற்கு கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனை கர்த்தர் முதலாவது 1 சாமுவேல் 16:13 படி கர்த்தர் அவனை முதலாவது என்ன பண்ணினார்? அபிஷேகித்தார். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:13. அபிஷேகம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில வெற்றிகளை பார்க்க முடியாது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே, சத்தமா சொல்லுங்க, அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், அபிஷேகம் உங்க மேல வந்துச்சுன்னா அந்த நாள் முதற்கொண்டு உங்க கூட ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நீங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, அவர் யார்? நல்ல கையை நீங்க எனக்கு தட்டல, பரிசுத்த ஆவி எனக்கு தட்டுறீங்க. நீங்க தட்டும் போது அவர் அதை பார்க்கிறார். உங்க கூட யார் இருக்கிறார் அந்த நாள் முதற்கொண்டு? கர்த்தருடைய ஆவியானவர். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பண்ணவன் போயிட்டான். என் ஆண்டவர் சொன்னார், அபிஷேகம் பண்ணவன் போயிட்டான். வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சத்தமா சாமுவேல் எழுந்து. ஆமா, சாமுவேல் போயிட்டான். ஆண்டவர் அனுப்புனாரு, வந்தான். ஆண்டவர் போக சொன்னாரு, போயிட்டான். ஆனா உங்களை விட்டு எப்பொழுது விலகாத ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். சங்கீதம் 23:5 இப்போ வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஏங்க நான் சொல்றேங்க, உங்களுக்கு சத்ருவே இல்லைன்னா நீ உயிரோடையே இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிமீஸ், யூ ஆர் நாட் அலைவ் இன் யுவர் லைஃப். நமக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்னா மற்றவன் என்னமோ ஆயிட்டு போட்டோம், ஆனா சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்களுக்கு முன்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கு பின்னாடி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்கு என்று நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் தூத்துக்குடியில் ரொம்ப கடன் ஆயிடுச்சு, நாங்க சென்னையில போய் வாழ போறோம். உன்னை பார்த்தா பேசுறேன், எங்கேயும் ஓடாத.
இதே தூத்துக்குடி சத்துருக்களுக்கு முன்பதாக நீ ஆண்டவரை நம்பினேனா இப்படி ஜெபிப்ப. கடவுள் மேல விசுவாசம் இருந்தா இப்படி ஜெபிப்ப. நான் முந்தி வாழ்க்கையில சின்ன பையனா இருக்கும்போது பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னை எப்படியாயிலும் தூத்துக்குடியில இருந்து வெளியே கொண்டு போயிருங்க ஆண்டவரே. தூத்துக்குடிக்கு ஒரு பை பை சொல்லணும். இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், என்ன ஆனாலும் சரி தூத்துக்குடியை விட்டு நான் நகலவே மாட்டேன் ஆண்டவரே. எங்க போனாலும் சரி தூத்துக்குடிக்கு தான் நான் திரும்ப வருவேன். ஏன்னா எனக்கு இங்கதான் யார் இருக்கிறா, இங்கதான் யார் இருக்கிறா, என் சொந்தக்காரன் இருக்கிறா. உனக்கு உன் வீட்டாரே, நீங்க சத்துருன்னு உடனே அங்கங்க யோசிக்காதீங்க. பைபிள் படி சொல்றேன், உனக்கு உன் வீட்டாரே ஆண்டவரே எப்படி ஆயில குடும்பத்தை வெளியே கொண்டு போய் ஆசீர்வதிங்க. முந்திலாம் ரொம்ப ஜோமன தூத்துக்குடி விட்டு கொண்டு போயிருங்க, துபாய் கொண்டு போயிருங்க, மலேசியா கொண்டு போய். இப்போ என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே பால்பாண்டி நகரை விட்டு 5 இன்ச்சு கூட நவள மாட்டேன். ஏன்னா கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினார். அப்ப எனக்கு வெற்றி என்னிடத்திலிருந்து அல்ல, என்னுடைய வெற்றி அவர் எனக்குள்ள தருகிற அபிஷேகத்திலிருந்து புறப்படுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தூத்துக்குடியை விட்டு ஓடவும் மாட்டீங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க பிள்ளைகளுக்கு தூத்துக்குடியில கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு? ஏற்கனவே கட்டி கொடுத்தவங்கல்ல, கட்டி கொடுக்க போறவங்க. நான்லாம் இப்போ முந்தி பசங்கிட்ட சொல்லுவேன், சர்ச்சில் உள்ள பசங்க வேலை சொல்லுவேன், இப்போ எப்படி ஆயிலும் ஃபாரின் போய் எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா அனுப்பிப்பேன், போயிடாத. இதே ஊரில் எந்த ஊரில் சாப்பாடுக்கு நீங்கள் குடும்பமாக கஷ்டப்பட்டீங்களோ ஆமென், அப்போ தான் கடவுள் நாம மகிமைப்படும். எந்த ஊரில் நீங்கள் சோத்துக்கு அலைஞ்சிங்களோ, எந்த ஊரில் இன்னைக்கு நான் என் லைஃப்பில் பார்க்குறேன், எந்த ஊரில் ஒரு ஜவுளி கடைக்குள்ள உள்ள போய் ஒரு ட்ரெஸ் கிடைக்காதான்னு யோசித்த நாட்கள் மாறி இன்னைக்கு எந்த ஜவுளி கடைக்கு போனாலும் நான் ஜோமணி நான் காணிக்க வாங்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கார். அடிக்கடி கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஒன்று மட்டும் சொல்லுவேன், உங்க அபிஷேகம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் இந்த உயர்வு எனக்கு கிடையாது. இட்ஸ் த அனாயிண்டிங் ஆஃப் த காட். உங்களுக்கு அந்த சீக்ரெட்டே புரிய மாட்டீங்க. அதிகமாய் கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் லைஃப்ல ஹிட் பண்ணணும், ஜெபிங்க. சத்ரு அழிடும் ஜெபிக்காதீங்க. என் மேல உங்க அபிஷேகத்தை இறக்குங்க ஆண்டவரே. let the anointing of God. ஏன்னா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க அபிஷேகம்னா அப்படி கிடையாது. அபிஷேகம்னா உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடியது, உங்க லைஃப்ல சாபங்களை உடைக்கக்கூடியது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை அழிக்கக்கூடியது. அந்த அபிஷேகம் உங்க லைஃப்ல இறங்கும் பொழுது எல்லாம் தலைகீழ கர்த்தர் மாற்ற வைக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த மார்ச் மாசம் சத்துருக்களுக்கு வெட்கம் வரும், உங்க மேல அவருடைய அபிஷேகம் வரும். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க மேல இருக்கவங்கள நல்ல கையை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்களுக்கு மேல வெட்கம் வரும், உங்க மேல அவருடைய அபிஷேகம் வரும். சத்துருக்களுக்கு பின்னாடி அல்ல, சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களுக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களுக்கு பின்னாடி அல்ல, சத்துருக்களுக்கு, சத்தமா சத்துருக்களுக்கு. இனிமே உங்க எதிரி வீட்டுக்கு பின்னாடி வழியா போக கூடாது, எதிரி வீட்டுக்கு. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறத சீக்கிரட்டா முடிக்காதீங்க. உங்களுக்கு நடக்க போற கல்யாணத்தை பிரசித்திப்படுத்துங்க. நீங்க வீடு கட்டுறத எவனும் கண்ணு போட்டு நினைக்காதீங்க. நீங்க வீடு கட்டுறத உங்க சத்துருக்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஹவுஸ் வார்மிங் உங்க எதிரிகளுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க புது ட்ரெஸ் வாங்குறத உங்க சத்துருக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சர்ச்சுக்கு வரும்போது 1000 ரூபாய் சேலை கட்டுறீங்களா, சத்துருக்கள் வீட்டுக்கு போகும்போது 10,000 ரூபாய் சேலை கட்டிட்டு போ. ஏன்னா அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உங்கள் மீதில் அவருடைய
ரெண்டாவது நீங்க என்ன, உங்க மேல அபிஷேகம் இறங்கும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த கிரீடம் எங்க இருந்து வருகிறது, அந்த கிருபை, அந்த உயர்வு எங்க இருந்து வருகிறது? ஏசாயா புத்தகம் 62 அதிகாரம் 2வது நாம், from where that the crown comes upon your life, எங்க இருந்து அந்த கிரீடம், அந்த மகிமை, அந்த மேன்மை உங்க வாழ்க்கையில வருகிறது? 62:2 வாசிங்க பார்க்கலாமா? சாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களோ, எனக்கு ஒன்றும் புரியல. அங்க தாவீதை பார்த்து சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தி. யாருக்கு முன்னாடி பந்தி? இங்க யாருக்கு முன்னாடி அடுத்த பந்தி? சத்தமா சொல்லுங்க, இங்க யாருக்கு முன்னாடி பந்தி? ஜாதிகள் உன் நீதியையும். ஏங்க அப்போ ராஜாக்கள் ஏன் நம்ம மகிமையை பார்க்கணும்? ஏன்னா ராஜாக்கள் மேல இருக்கிற மகிமை வேற, உங்க மேல கர்த்தர் வைக்க போகிற மகிமை வேற. The glory that what God had kept upon the worldly people, it's entirely different from the glory that what God had kept upon his anointed ones. கர்த்தர் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு மேல வச்சிருக்கிற மகிமை என்பது வேற. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்கிறவங்க நல்லா 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 கையை தட்டி. அதனாலதான் நான் காலையில் இந்த பாட்டு பாடினேன், அக்கினியின் அளவு பெருகட்டுமே. அக்கினியின் அளவு நமக்குள்ள பெருகி இருக்கும் போது ஏன் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 62:3 சத்தமா வாசிங்க. 62:3 நல்ல சத்தமா வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். 62:3 ஏசாயா 62:3 வாசிங்க பார்க்கலாம். என்னமா? நீ கர்த்தருடைய கையில. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சொன்னார் காலையில, இந்த சர்ச் சர்வீஸ்ல அட்டன் பண்ற நிறைய பேர் வாழ்க்கையில சில அலங்கோலங்கள் இருக்குது. சில மனுஷர்கள் செய்த அலங்கோலங்கள், சில மனுஷர்கள் செய்த தீமையினால் நீங்கள் அலங்கோலப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை அலங்காரமான கிரீடமாய் மாற்றுவார். உங்க கடந்த கால வாழ்க்கை பலதரப்பட்ட அலங்கோலங்களுக்குள் மாட்டி இருக்கிறது. ஆனால் தெய்வத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், என் சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இனிமே அலங்காரம் உண்டாயிருக்கும். ஐயா தட்டி ஒரு ஆமைன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலங்கோலங்கள் மறைகிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, அலங்கோலங்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க, அலங்கோலங்கள் மறைகிறது. நான் என்னைக்குமே சொல்றேன், கர்த்தருடைய அனாயிண்டிங் உன் லைஃப்ல இருந்துச்சுன்னா, கடந்த கால வாழ்க்கை, தாவீது கடந்த காலத்துல ரோட்ல இருந்தான், முட்செடிக்குள்ள இருந்தான், வனாந்திரத்துல இருந்தான், சகோதரர்களால் மறக்கப்பட்டு இருந்தான். யோசேப்பு வாழ்க்கையில் அலங்கோலம், நல்ல அலங்காரமான பலவர்ண அங்கியை சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? கிழிச்சு போட்டு அலங்கோலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் அபிஷேகமும் நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். நம்பினாதான் நடக்கும். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் அபிஷேகமும் உங்க லைஃப்ல என்ட்ரி ஆகும் பொழுது கர்த்தர் உங்களை ஷாப்நாத் பண்ணையவாக முழு தேசத்துக்கும் அதிகாரியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் that comes from God. ஆமென். ஏசாயா 62:3 அழகா சொல்லுது, நீ கர்த்தருடைய கையில. சும்மா சாதாரணமா முடிக்கலாமே, நீ கிரீடம் சொல்லி முடிக்கலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப அலங்காரமான கிரீடங்க. பக்கத்துல பார்த்து நல்லா புருவத்தை ஏத்தி சொல்லுங்க. புருவத்தை ஏத்தி கொஞ்சம் நல்லா தைரியமா சொல்லுங்க. புருவத்தை ஏத்தி பக்கத்துல பார்த்து மேல இருக்கவங்கள நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒரு அலங்காரமான கிரீடங்க. ஆமா, என் வேல்யூ உனக்கு தெரியல, ஆனா என் வேல்யூ கர்த்தரை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை ரன் பண்ற சூழ்நிலை இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான், புரியவும் செய்யாது. சிம்பிளா சொல்றேன், நம்ம கர்த்தருடைய கையில எப்படி இருக்கும்? நம்ம அலங்காரமான கிரீடமா இருக்கும்.
இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது சொன்னாங்க, இயேசு நமக்காக கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். நம்ம செத்து போனவொடனே தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம தலையில் கிரீடம் வைப்பாங்க. அந்த கிரீடத்தில் என்ன இருக்கும்? அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணினா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிரீடத்துலேருந்து ஒரு கல்லை எடுத்துருவார். நீ நல்லது பண்ணிட்டேன்னா ஒரு கல்லை என்ன பண்ணிடுவார், எக்ஸ்ட்ராவாக வச்சுருவார். நான் சொல்லட்டுமா, அவர் வைக்கவும் மாட்டார், எடுக்கவும் மாட்டார். எப்பொழுதுமே அவருடைய கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு எதுக்குமா கிரீடம்? சத்தமாக சொல்லுங்க, உனக்கு எதுக்குமா கிரீடம்? செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கிரீடம்? நாங்க எப்பவுமே அவர் கையில அலங்காரமான கிரீடமா. சம்திங் இட்ஸ் a myth. சரி, கிரீடத்தை எங்க வைப்பாங்க? சரி, நீ கிரீடமா இருக்க, அப்போ உன்னைய யார் தலைமையில வைப்பாங்க? ஆண்டவர் உன்னை அவர் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவார். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தலையில தூக்கி வச்சு ஆடுறான்ப்பா பொண்டாட்டிய. என்னது தலைக்கு மேல? இந்த புதுசாக கல்யாணம் முடிஞ்சோடனே நான் நிறைய தாய்மாரை பார்க்குறேன் நம்ம சர்ச்சில், வெளி சர்ச்சில் இல்லை. பாஸ்டர் கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்டாட்டி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறான் பாஸ்டர். தரேன்னு ஒன்றையும் தூக்கி வச்சு ஆட முடியும்? பொண்டாட்டியே ஒருத்தன் தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறான்னா, ஆண்டவர் நம்மை கிரீடமாக்கி நம்மை அவருடைய. நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், இவ்வளவு நாள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் உன் கூட தான் நீ அழகா இருப்பேன்னு. நான் சொல்றேன், ஆண்டவரே நான் உங்க கூட இருந்தேன்னா உங்க மண்டைக்கு அது ரொம்ப அழகு. எனக்கு தைரியம் இருக்கு. நீங்க தேவ ராஜ்யத்துக்கு அலங்காரமானவர்கள், கர்த்தருக்கு நீங்கள் அலங்காரமானவர்கள், சபைக்கு நீங்களாம் அழகு சேர்க்கிறவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பீஸ் சர்ச்சுக்கு நீங்களாம் அழகு சேர்க்கிறவங்க. நம்ம பாஸ்டருக்கு நீங்களாம், எனக்கே சொல்ல கொஞ்சம் பொய்ன்னு பச்சையா மனசு சொல்லுது, பட் எனிவே விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும். நம்ம பாஸ்டருக்கு நீங்கள்லாம் கிரீடம் மாறி, ஆனா முள் கிரீடம். கிரீடத்தில் 2 கிரீடம் இருக்கு. இயேசு தலையில் எதை வச்சாரு? அவர் முட்கிரீடம் வைத்ததினால் உங்களை அவர் அழகான கிரீடமாக. மேல இருக்கவங்கள தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. என் ஃபேமிலிக்கு நான் தான் அழகு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு. இதெல்லாம் நம்பிக்கை ரொம்ப இருக்கணும். ஸ்ட்ராங்கா என்னைய பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, திமிர் பிடிச்ச பையன் அப்படின்னு. திமிர்லாம் கிடையாது, விசுவாசம். எதை விசுவாசிக்கோமோ அது அப்படியே நடக்கவும் செய்யுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஃபேமிலிக்கு நான் தான் அழகு. சொல்லுங்க, என் சர்ச்சுக்கு. அவர் கிடக்கார் பாஸ்டர், நான் தான் அழகு. உரிமை எடுங்க, கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பீஸ் சர்ச்சுக்கு நான் தான் அழகு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த பீஸ் சர்ச்சுக்கு நான் தான் அழகு. ஆமா, நான் தான் கிரீடம் அந்த சர்ச்சுக்கு. ஆமா, கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்து கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 27:6. இந்த அபிஷேகம் வரும்பொழுது அடுத்து நடக்கிற காரியம் என்ன? ஏசாயா 27:6. சத்தமா வாசிங்க. ஏசாயா 27:6 வாசிங்க பார்க்கலாமா? யாக்கோபு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து. நான் என் விஷன்ல பார்க்கிறேன், எப்படின்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து அது காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று. கரங்களை தட்டி நம்புறவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோடைய அபிஷேகம் என் மேல இறங்கி இருக்கிறதுனால நல்லா சத்தமா பேசுங்க. மேல இருக்கவங்கள நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் தலைக்கு மேல இறங்கி இருக்கிறதுனால
ஐ வில் பி ஃப்ரூட்ஃபுல். நான் கனி தருவேன். சொல்லுங்க, நான் கனி தருவேன். நான் பூத்து காய்ப்பேன். ஆசீர்வாதமா இருப்பேன். செல்வமா இருப்பேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.